வெற்றிவேல் வீரவேல். ஆதிபகவன் முருகப்பெருமான் ஒரு அமைதியின் சிகரம். அவர் எழுந்து நின்றாலோ உருமும் புலியல்ல, கர்ஜிக்கும் சிங்கமல்ல. அவர் பறந்து பாதுகாக்கும் டிராகன். அவர் கம்பீரமான குரலின் முன் இடியும் தோற்றுப் போகும், மின்னலும் தலைவணங்கும். முருகப்பெருமானின் வீரத்தின் முன் வாளும் கேடயமும் அனைத்து ஆயுதமும் மண்ணாய் கரைந்து போகும். முருகப்பெருமானின் மலர்ந்த குழந்தை முகத்தை பார்த்து அனைத்து மலர்களும் வெட்கத்தில் நாணும். புயலும் பூகம்பமும் சூறாவளியும் முருகப்பெருமானின் ஆணைப்படி ஒரு சிறு சத்தமின்றி அமைதியாகும். எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டு. அவர் அன்பிற்கோ என்றுமே எல்லையே கிடையாது. முருகப்பெருமான் மந்திரம் ஓதவில்லை, யாகம் வளர்க்கவில்லை. அவர் விவசாயம் செய்து ஆழ்ந்த அமைதியை கண்டார். இந்த உலகத்தில் முக்காலமும் முருகப்பெருமானின் ஆட்சிதான். இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியவர். அனைத்து மதங்களையும் மார்க்கங்களையும் உருவாக்கியவர். அனைத்து மதங்களின் கடவுள். உலக மக்கள் அனைவரின் கடவுள் முருகப்பெருமான். இருளை அகற்றி ஒளியை தரும் அருட்பெரும் சுடர் முருகப்பெருமான். முக்கணியான தமிழை தந்த வள்ளல் முருகப்பெருமான். எட்டு திக்கும் முக்காலமும் சேவல் கொடியினும் வெற்றி கொடி கட்டியவர். வெற்றி வேலன், வெற்றியாளன் என் அப்பன் முருகன். வீரர்களுக்கெல்லாம் வீரர், வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளல், அரசர்களுக்கெல்லாம் அரசர், கடவுள்களுக்கெல்லாம் கடவுள். இந்த உலகம் தோன்றியதற்கு முன்பே தோன்றியவர். தன்னைத்தானே உருவாக்கி கொண்டவர். ஆரம்பமும் முடிவும் இல்லாதவர். தன்னையே அர்ப்பணித்து இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியவர் ஆதிபகவன் முருகப்பெருமான். தன் உடலையே அர்ப்பணித்து உருவாக்கிய இந்த பிரபஞ்சத்தை மயிலாகவும், தன் முதுகுத்தண்டின் ஆன்மீக சக்தியை வேலாகவும், தன் வீரத்தையும் ஆண்மையையும் சேவலாகவும் அடையாளமாய் கொண்டிருப்பவர் ஆதிபகவன் முருகப்பெருமான். 6 முகங்கள் கொண்ட 6 வித வாழ்க்கை முறைகளை கொண்ட சாதாரண மனிதராகவும், தளபதியாகவும், அரசனாகவும், கடவுள்களுக்கெல்லாம் கடவுளாகவும், உலகத்தை படைக்கும் இறைவனாகவும், ஒன்றும் இல்லாத சூன்ய நிலையிலும் இருப்பவர் ஆதிபகவன் முருகப்பெருமான். என்றுமே அழிவற்றவர் ஆதிபகவன் முருகப்பெருமான். சென்ற பிரபஞ்சத்தின் கடைசி விவசாயி, இந்த பிரபஞ்சத்தின் முதல் மனிதன், அனைத்து உயிர்களையும் படைத்தவர் என் அப்பன் முருகன். வெற்றிவேல் வீரவேல்.